புயல் மழை காரணமாக சென்னையில் பல ஆயிரம் பைக்குகள் பழுதாகியுள்ளது. இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் இடங்களில் ஒன்றான புதுப்பேட்டையில் தங்கள் பைக்குகளுடன் பல நூறு பேர் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, பொதுவாக புதுப்பேட்டை என்பது இருசக்கர வாகனங்களை பழுது நீக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. தற்பொழுது மழையால பாதிக்கப்பட்ட எத்தனை இருசக்கர வாகனங்களை பழுது நீக்க அங்க நபர்கள் லைன்ல இருக்கிறாங்க? மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தோட பழுது நீக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு பிரதான சாலைகள் மழைநீரால் தேங்கியது. குறிப்பாக குடியிருப்புகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளும் மழைநீரால் தேங்கியது. இந்நிலையில் புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைகளில் பல நூறு மக்கள் இங்கு தங்களுடைய இருசக்கர வாகனங்களை பழுது நீக்கம் செய்வதற்காக எடுத்து வந்திருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக பல இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் தொடர்ந்து மழைநீரால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த இருசக்கர பழுது நீக்கும் கடைகளில் மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது அதை நேரடியாக பார்த்து வருகிறோம். நம்மோடு ஒரு இருசக்கர வாகன பயணி ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். உங்களுடைய வாகனம் எங்கே நிறுத்திருந்தீங்க? என்ன பண்ணுது? நாங்கள் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட எங்கள் வீடு. மழை புயல் காரணமாக தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடுப்புக்கு மேலே வண்டி ஃபுல்லாகவே தண்ணியில் நனைஞ்சிடுச்சு. அதனால் எங்கள் வண்டிலாம் என்ன ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே பழுது ஆகிடுச்சு. இப்போ கேட்டால் ஃபுல்லாகவே வண்டி நீங்கள் உள்ளருக்கெல்லாம் பிரித்து மாட்டணும். இங்கே பார்த்தா நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரியே பல பேர் நிற்கிறாங்க. இதனால் நாட்கணக்காக நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸ்களுக்கு போக முடியல. செலவும் இப்போ தேவையில்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ செலவு சொல்லியிருக்காங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பழுதாயிருக்கு வாகனங்கள்னு சொல்லியிருக்காங்க? முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே தண்ணி போகிறதுனால இன்ஜின் ஆயிலும் தண்ணியும் கலந்துருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றணும், 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றணும். இது ஒன்று. டேங்குக்குள்ளெல்லாம் போயிடுது. இருக்கிற பெட்ரோலெல்லாம் வெளில எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பெட்ரோல் போடுறோம். ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டர் எல்லாமே தண்ணியில் நடைகிறதுனால முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டியதாகவே இருக்குது. இதுபோல் எவ்வளோ பேர் உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே வந்திருக்கக்கூடிய பார்க்க முடியுது? எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்கா? நாங்கள் இங்கே 2வது நாளாக நிற்கிறோம். ஏன்னா எங்களை மாதிரியே பல பேர் நிற்கிறதுனால வெயிட்டிங்லேயே நாங்கள் நிற்கிறோம். இதுபோல் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கியிருந்ததால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் தொடர்ந்து பழுது நீக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைகளில் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி ஒன்று இந்த புதுப்பேட்டை. தற்போது இந்த பகுதி நீக்கும் கடைகளில் தொடர்ந்து இந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் தற்போது அதிகமாக இருக்காங்க. நம்மோட ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். பிரதர் வணக்கம். தொடர்ந்து இந்த மழை வெள்ளத்தில் நிறைய பேர் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் மழை நீரால் சூழ்ந்துருச்சு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்கே வருது? என்ன மாதிரி கொண்டு வராங்க? வண்டி மோஸ்ட்லி எலி கடிச்சிருக்கு. தண்ணி ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா ஃப்ளக்கு இதெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகி போயிட்டுருக்கு. மழை நீரால் நிறுத்தி வைக்கிறதால அந்த மழை நீரெல்லாம் தேங்கியிருக்கும் இல்லையா? வண்டி என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் வைக்கும்? என்னென்னலாம் சரி பார்க்கணும்? பைக்கு 6G இப்போ பொறுத்த வரைக்கும் அதிகமாக எலக்ட்ரிக்கல் வேலை அதிகமாக வருது. ஏன்னா உங்களுக்கு ஒரு எலி போய் உள்ளே கடித்தாலே ECM எல்லாமே அந்த மாதிரி வருது. ட்ரபிள் ஜாஸ்தி வருது. மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு பைக் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது. இப்போ அந்த MT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022, 23 ஃபுல் ஃப்ளட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நேற்று ஒரு வண்டி பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறையா ஃப்ளட்டாலே லேட்டஸ்ட் வண்டி தான் ஜாஸ்தி. ஓல்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கு க்ளீன் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடும். லேட்டஸ்ட் வண்டிங்க அதிகமாக ட்ரபிள் எல்லாம் ECM மாடல். பொதுவாகவே புதுப்பேட்டையில் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவதுண்டு. வழக்கமாக வரதை விட இன்றைக்கி இந்த கடந்த 2 நாட்களாக அதிகமாக இருக்கா? இப்படி இந்த 2 நாட்களாக இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்குது. எல்லாமே ஸ்டார்ட் ஆகலை. கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி இன்றைக்கி. உங்களுக்கு மேன் பவர் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் குறைவாக, அதாவது ஒரு 30க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும் இல்லையா? அதுக்கு அதிகப்படியான வாகனங்கள் வந்து நிற்குதா? இப்படி மெக்கானிக்கு இருக்க எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குங்க. எல்லா மெக்கானிக் செட்டுக்கும் எல்லாமே ஃப்ளட் ஆகி வண்டிங்க ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக் நம்மளோட பேசினார். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரர் நம்மள்கிட்ட பேசியிருக்கிறார். சார், எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட? கம்ப்ளைண்ட்ஸ்னால் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னால் அந்த இன்ஜின் ஆயிலு அதெல்லாம் கிரிட்டிக்கலாக சீக்கிரம் நான் மாற்றுறது அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இப்போ எப்படின்னா இப்போ நான் 2 வீலர் டேங்க் ஒரு சீக்கர் கடை வச்சுருக்கோம். அந்த இப்போ எப்படின்னா தண்ணி உள்ளே இறங்குதுன்றீங்களா, அந்த மூடி அந்த க்ளோஸில் ஆகிறதுனால டேங்கை சப்போஸ் போட்டால் தண்ணி உள்ளே இறங்காது. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட இங்கே இந்த புதுப்பேட்டையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பழுது நீக்கும் கடைகள் இருக்கிறது. தொடர்ந்து வழக்கத்தை விட அதிகமான இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை எடுத்துகிட்டு பழுது நீக்கும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த பணிகள், அதாவது இங்கே அதிகமான கூட்ட நெரிசல் இருக்கிறது நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.